ஹாய் காய்ஸ், இன்னைக்கு ஜிகிஸ் வியூவில் ஒரு சூப்பரான பொட்டேட்டோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம். இது பார்த்திங்கன்னா தயிர் சாப்பாடு, ரசம் சாப்பாடுக்கு எல்லாமே டேஸ்ட்டாக இருக்கும். அதேமாதிரி பருப்பு பொடிக்கும் நம்ம போட்டு சாப்பிட்லாம், டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி எப்படி செய்கிறதுன்றதை வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு கடாயில் வந்து அதுக்கு தேவையான மசாலாவை வந்து ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து 1 டீஸ்பூன் வந்து பெப்பர், 1/2 டீஸ்பூன் வந்து சீரகம், 1/2 டீஸ்பூன் வந்து சோம்பு, 1/2 டீஸ்பூன் வந்து கடலப்பருப்பு, 1 டீஸ்பூன் வந்து மல்லி விதை, அதோட 4 காஞ்ச மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை வந்து லைட்டாக வந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு வந்து மீடியம் ஃப்ளேமில் வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்துக்கு அப்புறம் இதை நல்லா ஆற வச்சுட்டு இதை நல்லா பவுட்ராக நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ நல்லா ஆற வச்சு நான் வந்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடுறேன். மாற்றிட்டு இது நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு வந்து நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கிட்டா நம்மளோட மசாலா பவுடர் ரெடி ஆகிடுச்சு பொட்டேட்டோ ஃப்ரைக்கு. ஸோ இது வந்து ஒரு பக்கம் ஓரமாக நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போ வந்து அதே கடாயில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கலாம், குக்கிங் ஆயில். எண்ணெய் வந்து காஞ்சக்கப்புறம் நம்ம கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு வந்து நல்லா பொரிஞ்சக்கப்புறம் அது கூட வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து உளுத்தம் பருப்பு, 1 காஞ்ச மிளகா உடச்சி ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் 1 கொத்து கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம வந்து தோலோடு இருக்கிற பொட்டேட்டோவை வந்து நல்லா வந்து வாஷ் பண்ணிவிட்டு அது வந்து ஸ்லைஸாக ரவுண்ட் ஸ்லைஸாக வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். கட் பண்ணிவிட்டு 2 டைம் வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன், அதில் இருக்க ஸ்டார்ச்சாக ரிமூவ் ஆகிறதுக்காக. ஸோ அதனால் வந்து நான் அந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கிறது இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ லைட்டாக கலரி விட்டதுக்கப்புறம் நம்ம 1/2 டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறோம். அது கூடயே வந்து கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கிறோம். அப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் கல் உப்பு ஆட் பண்ணுறேன். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்ச நேரம் வந்து அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக வந்து வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு 1/2 கப் தண்ணியை மட்டும் ஆட் பண்ணிவிட்டு மூடி போட்டு அதை நல்லா வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். பொட்டேட்டோ நல்லா வெந்து வரணும். ஒரு 7 நிமிஷத்துக்கு ஒரு லோ ஃப்ளேமில் வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். ஸோ 7 நிமிஷம் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு எல்லாமே நல்லாவே வந்து குக் ஆகிடுச்சு. நம்ம லைட்டாக வந்து ஸ்பூன் வச்சு இப்படி பண்ணாலே கட் ஆகும். ஸோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து நல்லாவே குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலா பவுடர் வந்து நான் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக ஆட் பண்ணுறேன். கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மறுபடியும் ரிமைனிங் இருக்கிறது எல்லாத்தையுமே நான் போட்டுட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த டேஸ்ட் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட வந்து கார்னிஷ்காக நம்ம கொத்தமல்லி இலை ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ அவ்வளோதான் நம்மளோட பொட்டேட்டோ ஃப்ரை. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது சொல்லுங்கள். நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா ரெசிபியும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.